சந்தோஷம் இருக்குங்க. மெயினான விஷயம் என்னென்னா, சந்தோஷம் இல்லைன்னு வருத்தப்பட்ட நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. அந்த சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நடப்பதற்கான வாய்ப்புண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் முயற்சி எடுக்கீங்கன்னா இனிமேல் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி உண்டு. உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க. அதே போல் வாழ்க்கை துணை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்களுக்கு எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு வந்துருச்சு, ஸோ அவங்க வேண்டாங்கிற முடிவில் இருக்காங்க, எனக்கு அவங்க கூட சேரணும்னு ஆசைப்பட்றேன், சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கோச்சார கிரகங்களுடைய அமைப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா சேருவதற்கான அமைப்பு. ஏன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்காரு. அப்போ இனிமேல் உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. பார்ட்னர் மீன் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் கூட தொழில் பண்ணுற நபராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படும். இவனால் உங்களுடைய கூட இருந்த பார்ட்னர்ஷிப்பில் உங்களை ஏமாற்றிருக்காரு, உங்களை அதிகமாக ஏமாற்றிருக்காரு, கஷ்டப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாமல் திகச்சிருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக நீங்கள் அவங்கள சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவங்க செய்கிற ஒவ்வொரு தவறையுமே குரு பகவான் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டிடுவார். இது எப்படி நம்ம சொல்கிறோம்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவானுமே கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்காரு. இப்போ இந்த 7ஆம் இடத்தை அவர் பார்க்கறனால உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல்லேருந்து இப்போ வரையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. 2025 ஏப்ரல்லேருந்து இப்போ வரையும் சில டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணுறாரு, குரு உங்களுடைய ராசியில் அமர்ந்து அந்த டிஸ்டர்பன்ஸை உடச்சி போட போகிறாரு. கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்க போகிறாரு.